முதல் ஸ்லைடு போடுங்க. ஓகே, ஹalleluya. சோ நம்மளோட பார்க்க போறது இன்னைக்கு என்ன காரணம்னா from waiting to walking. ஹalleluya. இப்பதான் கேட்பீங்க என்ன வாக்கிங், நான் வருகிறேன், ஸ்லோவா வருகிறேன். அப்ப வெயிட் பண்றோம், ரினியூ பண்றோம், ஆயா பறக்கிறோம், சோ அப்புறம் ரன் பண்றோம், வாக் பண்றோம். இந்த 5 காரியத்தை நான் மிக சீக்கிரமாக உங்களோட சொல்லிக் கொண்டு நான் முடிக்க போகிறேன். அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தை என்னோட பேசும்போது அப்ப தேவன் சொல்கிறாரு, இந்த 5 காரியத்தை தேவன் எனக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. நம்ம இந்த இருக்கிற நாளே கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் பண்றோம். ஏன்னா நம்மளோட ஃபாஸ்டிங் கடவுள் கூட நெருக்கமா ஆகிறதுக்கு நம்மளோட வாழ்க்கையில இருந்து சில காரியங்கள் தேவனை உணர்த்த வேண்டும். கர்த்தரே இது சரியில்லைன்னா நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே, நான் உன் சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்க போகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையை ரொம்ப தேட போகிறேன். இப்படி சொல்லும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்துல அவனும் ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். புரிஞ்சாங்க? இட்ஸ் நாட் ஃப்ரீ. நம்ம ஜெபிச்சரோட கர்த்தரோட சக்கர கிட்ட கொண்டு க்ளோஸ் ஆக்க விட மாட்டான். இது அவனோட திட்டம் இல்லை. அவனோட திட்டம் எல்லாமே உங்களை அழிக்குவதற்கு, உங்களை அழிக்கிறதுக்கு. உங்க மண்டையில கண்டதும் பேசுவான், இப்படி செய் அப்படி செய், இல்ல எதுக்கு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரச்சனாக கொடுப்பான். ஆனா நீங்க அதெல்லாம் முறியடிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எது நடந்தாலும். ஒரு கோயிலா ஒரு காரியம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில நான் எந்த திட்டமும் போடல, நான் முடிவு பண்ணேன் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், வசனத்தை படிக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி, பட் நான் இது செய்ய போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை செய்ய ஆரம்பிச்சாங்க, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. லாஸ்ட் ஃப்ரைடே சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் எந்த பாஸ் என்னைய ஏன் இதை வச்சிருக்க, வேலை விட்டு தூக்கிடுன்னு சொன்னானோ அதே பாஸ் ஒரே மாசத்துல, அதுவும் 27ஆம் தேதி 2ஆம் மாசம் நம்ம இங்க பைபிள் ஸ்டடி நடத்தும் போது சொன்னாங்க, பாஸ் அந்த மாதிரி செய்யும் போது தூக்கி போட்டு வேலையை போயிடலான்னு. ஆனால் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சொன்னாங்க. பாஸ்டர் நீங்க சொன்னீங்க இதெல்லாம் நடக்கும்னு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் வேலை இடத்துல. அதே மாதிரி இதே ஒரே மாசத்துல 27ஆம் தேதி லாஸ்ட் ஃப்ரைடே சொன்னாங்க, அவங்க பாஸ் போட்டிருக்காங்க, I see a breakthrough in you. Hallelujah, hallelujah, hallelujah. நீ உன்னோட வேலை ஹார்ட் ஒர்க்கை நான் பார்க்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக நீ இந்த ஒரு மாசத்துலங்க அவங்களோட தாக்கத்தை அவங்க அச்சீவ் பண்றாங்க. தடுங்க நல்ல காரியம் பேசும்போது தடுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேவன் இங்க பேசும்போது தேவன் காரியங்களை நான் பார்க்கிறேன். அவங்க வாழ்க்கையில ரொம்ப தீர்மானம் எடுக்கல, அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய திட்டங்கள் போடல. வேலை இடத்துல எப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அவங்க செஞ்ச முதல் திட்டமே, இனி மேலேந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன், இனி மேலேந்து நான் வசனம் படிக்க போகிறேன், இனி மேலேந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். இந்த 3 காரியத்தை தான் வாழ்க்கையில முன்னுக்கு வச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க திட்டங்களை கொண்டு முன்னுக்கு வைக்கல. இல்ல எனக்கு இந்த திட்டம் போட்டாதான் சரியா இருக்கும், இல்ல நான் அந்த திட்டம் போட்டாதான் சரியா இருக்கும்னு சொல்லி வைக்கல. என் திட்டம் கடவுள் போடுவாரு, என்னோட வேலையெல்லாம் நான் அவரை பார்த்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய ஆரம்பிச்சவங்களோட காரியங்கள் அசைவாட ஆரம்பிச்சிச்சு. ஆமென். பாத்தீங்களா, சாத்தான் கொண்டு வந்தானா பிரச்சனைய, கொண்டு வந்தானா யாரு மூலியமாக அவங்கள சாத்தணுமோ அந்த பாஸ் மூலியமாக கொண்டு ஒரு பாஸுங்க அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வேலை சரியில்லை, வேலையோட தூக்கிடு, என்னத்துக்கு இதை வச்சிருக்கேன்னு கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா நீங்க அந்த கம்பெனிக்கு ஹார்ட் ஒர்க்கான வேலை செய்யறீங்க, உங்களுக்கு 6 நாளும் வேலை செய்றீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனா அந்த கம்பெனி முதலாளி அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாமிசத்துல ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம்? தூக்கி போட்டுட்டு எவ்வளவோ உழைச்சேன்டா உங்களுக்கு. அப்படியே அந்த வாசல் கிட்ட அங்க உள்ள மண்ணு தாரெல்லாம் அள்ளி இப்படி போட்டிருப்போம். இந்த வச்சுக்கோ, ஏன் இந்த கம்பெனி எல்லாம் போட்டா அவங்களுக்கு தெரியும்.
அது செய்யாதபடிக்கு பொறுமையா எங்க உங்களுக்கு தலை குனியற மாதிரி காரியங்களை செய்யறாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ற மாதிரி காரியங்கள் தேவன் செய்வார். ஹalleluya. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். ஹalleluya. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா she wait upon the Lord. இன்னைக்கு சபையோட நிறுத்தி ஒரு நாள் we wait upon the Lord. we wait நம்ம கடவுளுக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே நான் உங்களோட காத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் அடையுது. ஆண்டவரே எனக்கு தெரியும் நீங்க என் வாழ்க்கையில ஒரு காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அப்பா. நான் சோர்ந்து போகாதபடிக்கு நான் உண்மை பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. நீங்க வெயிட் பண்றீங்க கர்த்தர் சமூகத்துல. இந்த 21 நாள் அநேக பேர் வந்து காத்திருக்கீங்க. கர்த்தரே நீ ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன். ஆண்டவரே நான் இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், உங்களோட நெருக்கமா வரேன். ஆனா இந்த 21 நாள் ஒண்டி முடிச்சிட கூடாது. இந்த 22வது நாள் தான் எனக்கு புதிய வாழ்க்கையை நான் தொடர போகிறேன். ஹalleluya. 22 தான் நீங்க சொந்தமாக நடக்க போறீங்க. இந்த 22 தான் பெரிய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க போகுது. ஏன்னா இன்னுமோ டீமா நம்ம மீட் பண்ண போறது இல்ல, இண்டிவிஜுவலாக இருக்க போறீங்க. we going to meet on Tuesday and we going to meet on Friday and Sunday. Hallelujah. and we will keep on going in prayer. அப்ப தேவன் அடுத்த காரியத்தில் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாங்க. எனக்கு ட்ரீமே வராதுங்க. எனக்கு ட்ரீம் வந்துச்சுன்னா அந்த பேய் அந்த மாதிரி தாங்க வரும். அரசு சாவடிச்சு சண்டை இந்த மாதிரி தான் சண்டை ட்ரீம் வருது. அப்ப எப்ப தேவனுக்குள்ள வர ஆரம்பிச்சோம் அப்ப இதெல்லாமே அடங்கிருச்சு. ரொம்ப இந்த மாதிரி நம்ம அப்படி நெஜமோலையே நடக்கிற மாதிரி இருக்கும். இருக்குதானே உங்களுக்கு நெஜமோலையே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப நான் கடவுளுக்குள்ள வந்தோட அது எல்லாமே போச்சு. அப்புறம் ஒரு நாள் படுத்து இருக்கிற கடவுள் சொப்பனத்துல நான் சபைக்கு வருகிறேன். சபையில ஒரு வயசானவர் இருக்கிறாரு. கூட்ட மத்தியில என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அப்ப இந்த மாதிரி டேபிள்ல நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நிறைய காரியங்கள் எழுதுறாரு. அப்ப 3வது லெவல்னு போட்டிருக்கு, 3rd லெவல்னு 1 2 இதெல்லாம் செய்யப்பா பிரச்சனை எல்லாம் 3வது காரியம். அப்புறம் அந்த பேன்ல எழுதுறாரு, சோப்பு பேன் தான் 3 போட்டு சொல்றாரு, நீ செய்யக்கூடிய ஜெபம் அது கர்த்தர் சமூகத்துல ஏறெடுக்கும். நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனா நீ செய்ய போற ஜெபம் தான் கர்த்தர் சமூகத்துல ஏறெடுக்கும். அப்ப திட்டம் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய போறியோ அதெல்லாம் கையில வச்சுட்டு ஜெபம் பண்ணு. உன் சபையோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா ஜெபம் தான் உங்களுடைய கர்த்தர் கூட நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வருங்க. இப்ப நான் அருள் கூட நான் பேசாம இருந்தேன்னா, நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு வாட்டி பேசணும்னா அது பேர் ரிலேஷன்ஷிப். சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல. நான் தினைக்கும் பேசும்போது அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப் கூட கொண்டு வருது. ஹalleluya. வளர்ந்துச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா ஈனோக் தெரியுமா? ஈனோக்கு யார்? ஈனோக்கு ஆமா. ஈனோக்கு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 300 வருஷம் தேவனோடு நடந்தார்னு போட்டிருக்கு. ஹalleluya. எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 years he walked with God. அப்ப பைபிள் இருந்துச்சா? செல்போன் இருந்துச்சா? எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி நடந்திருப்பாரு? எப்படி நடந்திருப்பாரு? ஜெபம் மூலியமாக நடந்திருப்பாரு. வாழ்க்கை அவர் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்திருப்பாரு. ஆமாவா இல்லையா? He obeyed God until God also take him and go with him. வளர்ச்சாங்க. கடவுளை அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஈனோக்கு கர்த்தர் சமூகத்துல நடந்தாரு, கர்த்தரோடே நடந்தாரு, ஒபே பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சாரு. இதெல்லாம் செய்யக்கூடாதோ செய்யவே இல்லை, கர்த்தர் சமூகத்துல நடந்து போனாரு. இன்னைக்கு அதே போலதான் நீங்களும் நானும் நடக்க போகிறோம். ஹalleluya. நான் கீழே பக்கம் வருகிறேன், அப்புறம் மேலே ஏறுறேன். wait upon the Lord. அது முடிச்சிட்டு then in the 21 days, okay, second period இதுக்கு வர renew. இந்த 21 daysல என்ன நடக்குதுன்னா உங்க வாழ்க்கை renew பண்றீங்க. renewனா is like நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு சட்டையை மாத்தி ஒரு புதிய சட்டைக்குள்ள வரீங்க, சேஞ்ச் பண்றீங்க, ஒரு நியூ டைரக்ஷன் குள்ள வரீங்க, ஒரு நியூ பிக்சர் குள்ள வரீங்க, ஒரு நியூ கேரக்டர் குள்ள நீங்க மாறுறீங்க. இந்த 21 டேஸ் உங்க வாழ்க்கையை மாத்தி கொண்டு வருகிறது. சோ அதை விட்டுறாதீங்க. ஹalleluya. அப்புறம் நீங்க காத்திருந்து நீங்க செயல்படும் போது கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு வருகிறார். மாற்றி கொண்டு வந்த வேகத்துல நான் இப்ப இங்க ரினியூ பண்ண வேகத்துல நான் இப்ப மேல இங்கெல்லாம் போல சக்கரி கீழே வருகிறேன். ஏன்னா இந்த கீழே இருந்து நான் மேல போகிறேன். இப்ப மேல இருந்து கீழே வரல, நான் கீழே இருந்து மேல போகிறேன்.
Once your spirit renew. இப்போ நீங்க தேவனுக்குள்ள வந்துட்டீங்க, தேவன சமூகத்துல காத்திருக்கீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிக்கொண்டு வருது, மாறி வந்துருச்சு. இப்ப அடுத்தது வாக்குக்கு நான் வருகிறேன். ஏன் வாக்கு சொல்கிறேன்னா, நீ தேவனோடு நடக்க போகுது. ஈனோக்கு நடந்தாருல தேவனோட, நீ தேவனோடு நடக்கும் போது உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, டெய்லி பிரேயர்ல, டெய்லி அவரோட நீ பேசுற, டெய்லி வசனத்தை வாசிக்கிற, தேவனை ஆராதிச்சு கொண்டு இருக்க. இதுதான் வாக். இந்த வாக் நீ நடக்கும் போது என்ன போட்டிருக்கு அந்த வசனத்துல படிங்க, ஆக கீழே ஐசாயா 40. You walk, you won't get faint. தமிழ்ல ஒரு ஆள் படிங்க. இல்ல ஆக கீழே படிங்க. நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். அப்ப உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறாரு. நீ நடக்கிற, அவர் காரியத்துல நடக்கிற, அவர் செய்யற சொல்ற காரியத்துக்கு நீ நடந்து செய்யற, அதான் நடக்கிறது பாத்தீங்கன்னா. ஈனோக்கு நடந்தாரு தேவனோடு. அப்ப என்ன போட்டிருக்கோம்னா, தாவீது சொல்கிறாரு சாம்ஸ் 23:4, இருள் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் நான் ஓடல. என்ன சொல்றாரு? நான் நடந்தாலும் I walk. இருள் பள்ளத்தாக்குல எது வந்தாலும், எந்த இருள்ல நான் நடந்தாலும் நான் ஒருபோதும் பயப்படுவதில்லை. யார்னா, யாரு அவரோட இருக்கிறார்? கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஹalleluya. அப்ப நீ நடக்கும் போது கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ என்னத்துல நடக்கிற? நீ வசனத்துல நடக்கிற, நீ ஜெபத்துல நடக்கிற, நீ ஆராதனையில நடக்கிற, நீ கர்த்தரோடு நடக்கிற. இட்ஸ் a consistent. விடாத படிக்கு நீ செஞ்சு கொண்டு இருக்கீங்க. விளக்குதாங்க? இது இருட்டு நாள் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம்னு போயிடாதீங்க. ஹalleluya. இதுதான் பிகினிங். இந்த 21 நாள் தான் உங்களோட வாழ்க்கையோட ஆரம்பம். ஹalleluya. இதுதான் ஆரம்பம். இது எண்ட் இல்ல. இந்த 21 நாள் இது ஒரு ஈவென்ட் முடிச்சிட்டோம். ஆனா 22வது நாள் உன்னோட தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில நீ நடக்கணும் கர்த்தரோடு. ஹalleluya. நீ நடக்கும் போது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ போக முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நீ ஓட முடியும். ஹalleluya. வளர்ச்சாங்க. இன்னைக்கு சபை எல்லோரும் நம்ம சேர்ந்து கர்த்தரோடு நடக்கிறோம். இந்த 21 நாள் கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறோம். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளோட பேச போற ஒவ்வொரு காரியத்தை நம்ம உணர்கிறோம். அநேக பேர் வாழ்க்கையில விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. டேனியல் 21 நாள் எப்படி ஜெபம் பண்ணாரோ, பிரச்சனைகள் உண்டாவச்சு, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கும். பயந்துராதீங்க. எங்க பெரியப்பாக்காக ப்ரே பண்ணோம். டாக்டர் அன்னைக்கு சொன்னா முடிச்சு 50-50 செய்ய முடியாது. அவங்க பிள்ளைங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க, முடியாது, கை விட்டுட்டாங்க, முடிச்சு. அந்த நாள் நம்மளோட டைட்டில் லைன் ஆஃப் ஜூடா. அந்த நாள் நம்மளோட டைட்டில் லைன் ஆஃப் ஜூடா. பயப்படாத படிக்க நம்ம இருக்கணும். சூழ்நிலை பார்த்து ஆராதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் சோர்வு, நான் ஆராதிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அதனால நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். அது இல்லை. என் சோர்வோ இல்லையோ, எனக்கு காசு இருக்கோ இல்லையோ, எனக்கு சீக்கோ இல்லையோ, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹalleluya. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஆராதிப்பேன். ஆமென். எல்லாரும் இருந்து ஜெபம் பண்ணும். நெக்ஸ்ட் டே ஆபரேஷன் பண்றாங்க. அந்த டாக்டரே பயந்துட்டாங்க. என்னடா அது, நான் நினைச்சேன் வேலை செய்ய மாட்டாரு, விஜயம் வேலை செய்யாதுன்னு நல்லபடியாக பைபாஸ் முடிச்சிட்டாரு. ஹalleluya. நேத்து நான் பார்க்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. நேத்து நான் பார்க்கிறேன், ஜெபம் பண்ணும்போது கரங்களை உயர்த்துகிறார். ஹalleluya. கர்த்தர் அவர் உள்ளத்தோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். டாக்டர் கைவிட்டாலும் என் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஹalleluya. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக. அவங்க இங்க வந்த காரணம் என்னதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கிட்ட காட்டுகிறாரு. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் எடுத்து பெரிய காரியங்கள் செஞ்சு கொண்டு வருகிறார். ஹalleluya. சோ கர்த்தர் அந்த ஒற்றுமையை பார்க்கிறாரு. அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த ஒற்றுமையை பார்க்கிறாரு. அந்த ஆனஸ்ட் பிரேயர் பார்க்கிறாரு. ஆனஸ்ட் பிரேயர் என்னது? முழுமையாக உண்மையாக நீங்க ஜெபம் பண்ணும்போது. ஹalleluya. நம்ம இங்க வந்து பேர் புகழுக்கு வார்த்தை மேல வார்த்தையை ஆட் பண்ணி அப்படி பண்ணி நல்லா அழகா ஜோடிக்கிற பெரியர் அவருக்கு வேணாம். முழு மனதோட செவிக்கிற ஜெபம் தான் அவருக்கு வேணும். ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர்.
அவர் அதுதான் கேட்கிறாரு. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு அவருக்கு வேணாம், நீ உண்மையா ஜெபம் பண்றியா அதுதான் அவருக்கு வேணும். ஆமென், ஆமென். அப்ப நீங்க சொல்லலாம், நான் 4 மணிக்கு எழுந்தேன், 3 மணிக்கு எழுந்தேன், 2 மணிக்கு எழுந்தேன், 1 மணிக்கு எழுந்தேன். நீ எழுந்திருக்கலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் நீ எழுந்திருக்கலாம், நோ ப்ராப்ளம். வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறணும். புரிஞ்சாங்க? வாழ்க்கை மாறலன்னா அப்ப உங்களோட நட சரியா இல்ல, நீ உங்களோட நட வாழ்க்கை சரியாக இல்ல. ஏன்னா அந்த நடக்கும் போதுதான் உங்களோட கேரக்டரும் தெரியும். ஹல்லேலூயா. விளங்குச்சாங்க? நடக்கும் போதுதான் உங்களோட கேரக்டர் தெரியும். ஒருத்த கூட நீங்க பழகும் போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, என்னடா அது கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்க, ஆனா வாயில வர வார்த்தையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, டமாட்டா மாட்டா 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 பேசுறாங்க. விஷயம் கிறிஸ்தவங்க சொல்றாங்க, ஆனா அடுத்தவங்களை பத்தி அப்படி பேசுறாங்க. கிறிஸ்தவங்க சொல்றாங்க, ஆனா செய்யற காரியம் வேற மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதான் நடக்கிறது நடைமுறை. ஒரு வாழ்க்கை நீ நடக்கிற தேவனோடு நடக்கும் போது எது பேசணும், எது பேசக்கூடாது, எது எந்த நேரத்துல பேசணும்னு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. இது வாயிலிருந்து வரும். ஏன்னா வாயில வரக்கூடிய வார்த்தை மற்றவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமென். மற்றவங்க சோறு கூட வரல, ஐயோ ஆபரேஷன் வேணாங்க சங்க சொல்லுவாங்க, அதான் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. Why I'm telling you, you can pray, but your life did not change means it's very hard. நான் சொல்லுகிறேன், நான் எனக்கு மன்னிக்க முடியல, என்னால நீங்க மன்னிப்பு கேட்கலனா கர்த்தர் சொல்றாரு உன் ஜெபம் ஏற எடுக்காது. புரிஞ்சாங்க? மன்னிப்பு இல்லனா உன் ஜெபம் ஏற எடுக்காது. உன் குடும்பத்துல சரி, வெளியே சரி, உன் வாழ்க்கையில மன்னிப்பு இல்லனா கர்த்தர் ஏற எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? உங்களோட ஜெபம் என்ன ஆகும்? ஏறாதுங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அப்ப நீங்க கொண்டு வராங்க இல்ல, கிரேஸ் இருக்கு, அதனால கர்த்தர் எனக்கு வந்து கிருபையால வழி நடத்துவாரு. கர்த்தர் வழி நடத்துறாரு, ஆனா அவன் ஜெபத்தை ஏற எடுக்கிறாரா? எனக்கு கிருபை இருக்கு, அதனால நான் என்ன வேணாலும் செய்யலாமா? இல்லங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல நான் பார்க்கிறேன், பேசுற காரியங்கள் எல்லாம் என்ன, நான் கிருபை இருக்குங்க, இட்ஸ் ஓகே, God already paid. ஆண்டவர் மரிச்சிட்டு உங்களை பாவத்தை மன்னிச்சிட்டாரு. Is it okay? Then we can live how we want. நான் எப்படி வேணாலும் வாழலாமா? இல்லங்க, இல்ல, that is wrong. My character must be his character. என்னோட நடவடிக்கைகள் எல்லாம் என் கர்த்தர் போல இருக்க வேண்டும். நான் பேசுற காரியங்கள் எல்லாம் என் கர்த்தர் போல இருக்க வேண்டும். என் சிந்தைகள் எல்லாம் என் கர்த்தர் போல இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்சதெல்லாம் போதுங்க, கர்த்தர் எது பிடிக்குதோ அதை நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு எது வந்தாலும் சரி, அது கர்த்தரோடு இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த சூழ்நிலை வேற மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்துல பார்க்கும்போது எல்லா காரியங்களும் வேற மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள உறுதியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக தான் ஓட வேண்டும். நான் நடந்துட்டேன், கர்த்தரோடு நான் நடந்துட்டேன், கர்த்தரோடு என்னை வழி நடத்திட்டாரு. இந்த 20 நாள் கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சிட்டாரு. 22 நாள், 23, 24 கர்த்தரோடு நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செஞ்சிட்டாரா? நெக்ஸ்ட் தான் நம்ம ஓட வேண்டும். நெக்ஸ்ட் என்ன போட்டுருக்கு? தமிழ்ல ஒரு ஆள் வாசிங்க. அவர் ஓடினாலும் இளைப்படையார். ஓடினாலும் மூச்சு வாங்காது. எலிஜா ஓடினாரு, பாத்துட்டீங்களா? எலிஜா எப்படி ஓடினாருன்னு? இன்னைக்கு ரதத்தை நம்ம ஓட்டை பண்ண முடியுமா? பங்கர் ஆயிரும். அது என்ன சொல்ல வராருன்னா, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில தேவனுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். எப்படி அதே பலத்தை தேவனு பவுலுக்கு என்ன ஒரு சீஷனுக்கும் கொடுத்தாரோ அதே பலன் உனக்கும் எனக்கும் கொடுப்பார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓடி ஊழியத்தை செய்யறதுக்கு தேவன் புதிய பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஓடி ஊழியத்தை செய்யி, கர்த்தர் சமூகத்துல நீ பேசு, மக்களோட பேசு, நீ ஓடு, கர்த்தர் உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நார்மல் மனுஷன் இளைச்சிருவான். அங்க போட்டுருக்கு 29, நீங்க வாசிங்க. சோர்ந்து போவர்களுக்கு அவருக்கு பலன் கொடுத்து, சத்தும் இல்லாத அவனுக்கு பத்தியும் பெருகவும் பண்ணுகிறார்.
உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறாரு. ஹalleluya. அது கீழே நீங்க வாசிக்கிற 30ல வாலிபர் கூட செய்ய முடியாதுங்க. வாலிபர் கூட ஓடுனா டயர்ட் ஆயிரும். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் வரும். ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க ஓடுறதுக்கு இந்த டைம் தான் சரியான டைம். நீங்க ஓடுவீங்க. ஏன்னா நீங்க நடந்துட்டீங்க. கர்த்தரை தெரிஞ்சிட்டீங்க. இப்ப என்னத்துக்கு ஓடுவீங்க? ஊழியத்துக்கு ஓடுவீங்க. ஊழியத்துல காரியத்துல ஈடுபடுவீங்க. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து காரியத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க. அப்படின்னு இல்லைன்னா உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டுக்கீங்க. அப்படின்னு உங்களுக்குள்ள வரலன்னா, ஓட முடியலன்னா கேள்வி நீங்க கேட்டுக்கீங்க. நான் யாரும் ஜட்ஜ் பண்ண விரும்ப வரல. நான் கடவுளை தெய்வத்தை செய்தி சொல்ல வரேன். நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன், நான் படிக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், வசனத்தை தியானிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அது ஒன்று எனக்குள்ள பத்தாதுங்க. நான் சொன்னேன், அது ஒன்று எனக்கு பத்தாது. நான் தேவனோட உறவுகளை உட்கார்ந்து இருக்க வேண்டும். நான் தேவனோட பேச வேண்டும். அதுதான் எனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கும். ஹalleluya. நான் வசனத்தை வாசிக்கிறேன். நிறைய பேர் வாசிக்கிறாங்க 20 வருஷம் 30 வருஷம் வசனம் கையில இருக்கு. ஆனா வாழ்க்கை is the same. You cannot. நம்ம அந்த நிக்க முடியாதுங்க. காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு, காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கு, பிள்ளைங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சரியான ட்ராக் காமிக்கலன்னா அவங்க வாழ்க்கை போயிடும். அவங்க வாழ்க்கை போயிடும். இப்ப சாத்தா நீங்க காத்திருக்காதீங்க, அவன் வாலிபர் ஆனா தான் அட்டாக் பண்ணுவான்னு இல்ல. சின்ன பிள்ளையிலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட கான்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்க சிந்திய மாத்த ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுக்கலன்னா டூ லேட் ஆயிடும். டூ லேட். ஸோ அதனால நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். தினைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தினைக்கும் அவங்களுக்கு எடுக்க வேண்டும். இந்த ஒரு 21 நாள்ல அது ஒரு பெரிய காரியம். என் வீட்லயும் நான் ஒரு பெருமைக்கு எதுவும் சொல்ல, எல்லா வீட்லயும் நடந்திருக்கலாம் சொல்றேன். என்னன்னா நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க பைபிள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சும் வேணும்னா, அவங்க லேப்டாப் விளையாடணும்னா பைபிள் படிச்சிருக்காங்க. நான் சொல்ல தேவையில்லை, பைபிள் படிச்சு 3 மெமரி வச்சு சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் அது கொஞ்ச நேரம் போட்டு வந்து கேட்பாங்க, லேப்டாப் விளையாடலாமா? ஏன்னா அவங்க அம்மா விட மாட்டாங்க. நான் ஏவா விட்டுருவேன்னு அவங்களுக்கு தெரியும்னா வசனம் படிச்சுட்டாங்க. சரி பார்த்தீங்களா, அவங்களோட மைண்டை பார்த்தீங்களா? வசனம் எடுத்துடுவாங்க. காலையிலே எல்லாம் எழுதி வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கேட்பாங்க, இப்போ அதான் சரி போங்க. அப்புறம் கட் பண்ணிடுவேன். 1 hour 2 hours கட் பண்ணிடுவான். அப்புறம் சாயந்தரம் நல்லா இருந்தேன் மறுபாட்டு ஏதோ படிக்குதுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் நான் ஏன் சொல்லுகிறேன்னா, எங்க அம்மா அப்படித்தான் செய்வாங்க. வீட்டுல பைபிள் படி, எழுதுங்க, வசனத்தை எழுதுங்க. பைபிள்ல இருக்கு அந்த வார்த்தை தான். ஆனா தனியா நம்ம புக்கில் எழுதிடுவோம். அது 10வது வரியும் வரிஞ்சு வேற காம்பேன். வரிஞ்சு அந்த பைபிள்ல ஒரு பழைய குட் நியூஸ் எல்லாம் வந்து போட்டோ இருக்கும், வரிஞ்சிருப்பாங்க அழகா. சோ அதை அப்படியே வரிஞ்சு காப்பேன். அதுல நான் நல்ல ஒரு டிராவரா, நல்ல ஒரு ஆர்டிஸ்டா ஆகுனேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் காணா போச்சுங்க. சும்மா அந்த மாதிரி அந்த டைம் எங்க அம்மா அப்படி செஞ்சதுனால இன்னைக்கு நாங்க நிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார் பாருங்க. ஒரு நாள் தான் கை தட்டுவாங்க, மத்தவங்க ஏன்டா நீங்க பாஸ்டர் ஆவறீங்க அப்படின்னு. அதுதான் கர்த்தர் அந்த வழியில நம்மளை கொண்டு வருவார். சிறுபிள்ளையிலே அது முதல் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு நாள் அது நீங்க நினைக்கலாம், ஓ அது இதுக்காக தான் செய்யுது. இல்ல, அது மாறும் ஒரு நாள்ல. அல்லேலூயா. அதுங்க அந்த வார்த்தை ஒரு நாள் தொடும். அந்த வார்த்தை ஒரு நாள் அதுங்களை மாற்றி கர்த்தருக்குள்ள உறுதியாக நிக்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. எங்க அம்மா அப்படி செஞ்சனாலதான், அந்த வார்த்தையை கொடுத்தனாலதான் சிறுபிள்ளையில எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பிரசவம் பண்ணணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? எங்க அம்மா மெத்தேல் படுத்து கேட்பாங்க, சொல்லுங்க. நானே தங்கச்சி வந்து பேசணும். எனக்கு என்ன ஒரு அந்த டைம்ல என்னன்னா அதோட பெட்டரா செய்யணும். அல்லேலூயா. சோ அந்த மாதிரி நான் ஏன் சொல்லுகிறேன்னா, காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. If you never walk in God present, you will நீங்க காண போயிருவீங்க. சூழ்நிலை அப்படியே இருக்கு. காலங்கள் இப்ப வேற மாதிரி ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நியூஸ் கேட்பீங்க, வீட்டுல உட்காந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. திருப்பியும் வேலை ரிட்ரென்ச் பண்ணுவாங்க.
திருப்பியும் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க, திருப்பியும் எல்லாத்தையும் வேலையை ஏற்றுவாங்க. அந்த காலகட்டத்தோட வருவீங்க. If you are not steady with God, then you will fall. நீங்க விழுந்துருவீங்க. ஐயோ எனக்கு சரியா வரல, எனக்கு அது வரல, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்னே கிடைச்சா போதும். கர்த்தர் கிடைக்கிறாரா அந்த முத பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம இங்க வந்துட்டு என்ன செய்யறோம்? நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம வட்டாரத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்மளோட மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சும்மா வந்து ஃபெலோஷிப் பண்ணவில்லைங்க, நம்ம ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறோம். we are standing in the gap. நம்ம அவங்களுக்காக நம்ம அந்த கேப்ல நின்று ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, மக்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. தேவன் அந்த உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த உள்ளத்தை பார்க்கிறார். God is watching. அப்ப நீங்க ஓடி ஊழியத்தை செய்யும் போது, அடுத்த காரியம், நீங்க ஓடி காரியத்தை செய்யும் போது, நீ ஓடி ஊழியத்தை செய்யும் போது நீ டயர்டாக ஆக மாட்ட, நீ சோர்ந்து போக மாட்ட. கர்த்தருடைய வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுப்பார். ஐயா, நீ கர்த்தரோட நாமத்தை எடுத்து போய் நீ சொல்றியே பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு வேணும். அதுதான் கர்த்தரோட திட்டம். கர்த்தரோட திட்டம் நீ பெற்றுக்கொண்டு நீ உட்கார்ந்து இருக்க கூடாது, ஓட வேண்டும், ஓட வேண்டும். அப்பதான் நீங்க பறப்பீங்க. அதுக்கு மேல வாசிங்க 31. அதுக்கு மேல முதல் ரன் படிச்சிட்டீங்க, ஓடிட்டீங்க. அப்புறம் தேசால் எழுதிருங்க. 31 மேல முத கீழே படிச்சீங்களா? 2 படிச்சிட்டீங்க, ஓடியாச்சு. அடுத்தது எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் இப்ப கொண்டு வரேன். ஏன் ஈகலை ஸ்பெசிபிக்கா எடுத்தாங்கன்னா, ஈகல் வந்து இந்த புயல் வரும்போது ஈகல் என்ன செய்யுமா, மத்த குருவிகள் மத்த அனிமல்லாம் பெரிய காத்து வந்துச்சுன்னா, சூறாவளி காத்து வச்சுக்கோமே, இது வருதுன்னா எல்லாமே ஓடிடுவாங்க. எல்லா அனிமல் ஓடிடும், குருவி ஓடிடும், எல்லாமே துண்டை கடந்து ஓடிடுங்க, எல்லாமே கிளம்பிடுங்க. ஆனா இந்த ஈகல் ஓடி அது வரும்போதுதான் அது சந்தோஷம் வரும். அது போய் அதுக்கு மேல பறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு மேல உங்க கூட வர பாருங்க பிரச்சனைங்க. நீங்க அந்த பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீங்க, அந்த பிரச்சனை எட்டி மிதிச்சிட்டு நிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயப்பட போறது இல்ல, ஏன்னா என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பாட்டியம்மா கை தட்டுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு இப்ப நான் சொன்னது கரெக்டா? நடக்கும் போது தானே ஓட முடியும், ஓட முடிஞ்சா தானே பறக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் வசனம் மூலமா பேசுறார். அந்த வசனம் இங்க தொங்கி கொண்டு இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்லுகிறாரு, அந்த வசனம் சும்மா இல்லடா, இனிமேல் இந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் உங்களோட பேச போகுது. இந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ஹல்லேலூயா. நீங்க எப்ப என் மத்தியில உட்கார ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீங்க எப்ப ஒரு சபையாக என்னை தேட ஆரம்பிச்சிட்டீங்களோ, கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. இங்க வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனை கைவிடுவது போது இல்லை. கடவுள் உங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார். ஆமென். உங்களோட ஓட்டத்தை, உங்களோட நடைய முத பார்க்கிறார். நீ கர்த்தருக்குள்ள எப்படி நடக்கிற, நீ கர்த்தருக்குள்ள எப்படி வாஞ்சியாக தேடுற. அப்ப நம்மளோட வேலை என்ன செய்யணும்னா, கர்த்தரே ஒவ்வொரு நாளும் உண்மைய வாஞ்சியாக தேட என்னை மாற்றும். எனக்கு அந்த பசியை கொடுங்க, அந்த பசியை கொடுங்க. அந்த பசி உங்களை தேடுற பசியாக இருக்கணும். நான் எப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறனோ, 4 வேளை சாப்பிடுறனோ, அதே போல என் பசி உங்களை தேட வேண்டும். 3 வேளையோ 4 வேளையோ உங்களை பத்தி நினைக்க வேண்டும். நான் இந்த எனக்கு தெரியாது நான் எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்பேன் ஆண்டவரே. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பார்த்துட்டேன், உங்களை நான் தெரிஞ்சிட்டேன், உங்களை நான் புரிஞ்சிட்டேன். இனிமேல உங்களை விடாத படிக்க நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தர் ஓடி நடக்க வேண்டும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கேட்கறது தப்பு இல்லையா? ஆமாவா இல்லையா? கேட்கறது தப்பு இல்ல. நம்மளுக்காக ஒரு ஆள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் ஊழியத்துக்காக மற்ற ஆள் ஜெபிக்கும் போது கர்த்தர், நான் இங்க வந்து நிக்கிறது முன்னுக்கே நான் வீட்டுல ஜெபம் பண்ணுவேன். நார்மல் ஜெபம், ஒரு ஆள் ஜெபம். அது முடிச்சுட்டு என் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் அது ஒவ்வொரு அதுங்களுக்கு வந்த வார்த்தையிலே என்னை ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கடைசியாக கன்க்ளூஷன் என் வைஃப் வருவாங்க, அவங்க முடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொல்லுகிறேன், நம்ம தேவனோட வார்த்தையை கொண்டு வருகிறோம். ஐ நீட் டு ஹம்பிள் மை செல்ஃப். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க ஜெபத்துல வல்லமை இருக்கும், என் வைஃப் ஜெபத்துல வல்லமை இருக்கும். அதுதான் ஒற்றுமையை காமிக்குது. நீங்க எல்லாம் எனக்காக செவிக்கிறீங்க, அங்கதான் ஒற்றுமையை காமிக்குது. ஹல்லேலூயா. நீங்க நான் தான் தலையில ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ. நான் அதுக்கு சொல்லியிருக்கேன், நான் எனக்கு படிப்பு இங்கிலீஷ் படிச்சாலே எனக்கு தூக்கம் வந்துடும். அதுவும் நான் அன்னைக்கு கூட யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எழுத்து கூட்டி கூட்டி நான் படிப்பேன். அப்ப எழுத்து கூட்டி கூட்டி நான் படிப்பேன். ஆனா தேவன் மாத்தினார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அந்த பசியை எனக்குள்ள வச்சாரு. அவரை தேட ஆரம்பிச்சேன், அவரை படிக்க ஆரம்பிச்சேன். திக்குனாலும் பிரச்சனை இல்லை, நான் படிச்சே ஆகணும்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்சேன், எனக்கு விளங்காது. ஆண்டவரே எனக்கு விளங்க கத்துக் கொடுங்கன்னு சொன்னேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க எனக்கு படிப்பு வராது, அது வராது சொல்லாதீங்க. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் மாட்டுவாரு. எந்த மொழியில படிக்க முடியுமோ அந்த மொழியில படிச்சு கத்துக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆமென். அவர் சமூகத்துல உட்கார்ந்து கேட்டுங்க, வசனத்துக்கு இப்பதான் நிறைய இருக்கு. யூடியூப் திறங்க, வசனத்துக்கு கேளுங்க. ஆனா பார்த்து கேளுங்க, இப்பெல்லாம் பார்த்துதான் கேட்கறதா இருக்கு. ஏன்னா நிறைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா பேசுறாங்க, புதுசா பேசுறாங்க, பேசுறாங்க. So உலகத்தோட டீச்சிங் மாறிட்டு இருக்குங்க. If you are not alert, gone. Hallelujah. கடவுள் சொல்கிறாரு, நீ முதலாவது முடிவு எடுக்க வேண்டும். Choice is yours. அப்ப அவர் சொல்லி இருக்க மாட்டாரு, ஆடம் ஏவாள் சாப்பிடும் போது பழத்தை வந்து கட் பண்ணி இருப்பாங்க. ஏன் சாப்பிடுற? உனக்கு தோணுதுல நீ செய்யாத, நான் சொல்லும் போது செய்ய சொல்லி இருக்கலாமே. God didn't do that. God gave the free will. உங்களுக்கும் எனக்கும் அந்த சாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தாய் கருவிலே உன்னை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா மெத்தியூல சொல்லுகிறாரு, உன்னை எனக்கு தெரியாது. Why? தாய் கருவில தேர்ந்தெடுத்தன்னு வசனம் போட்டிருக்கு. ஆனா ஜட்ஜ்மென்ட் டேல உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறாரு. ஏன்? பிறந்தவோட உன் வாழ்க்கை ஜேர்னி இருக்கு தெரியுமா? அந்த ஜேர்னி இது உன்னோட சாய்ஸ். இது உன்னோட சாய்ஸ். Everything is your choice. God never force anyone. கர்த்தர் யாருமே வற்புறுத்த மாட்டாரு. ஆனா இந்த வாழ்க்கை பயணத்துல நாங்க என்ன பாதை எடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். என் வாழ்க்கை என் பாவத்துல இருக்கணுமா, நான் பாவத்துல அடிமையாக இருக்கணுமா, நான் முடிவு பண்றது. நான் சொல்ல முடியாது, ஐயோ கர்த்தர் என்னை பாவத்துல தள்ளி விட்டாரு, அது போய் அந்த மாதிரி கூப்பிட்டவங்க போட்டு உட்கார வச்சுக்குவோம். அது இல்ல, அது அந்த மாதிரி இல்ல. நம்மளோட சாய்ஸ்ல தான் நம்ம போறோம், நம்மளோட விருப்பத்துக்கு காரியங்களை தான் நம்ம செய்யறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குச்சாங்க? சோ அந்த பாதை, அந்த ஜேர்னி வருது பாருங்க, அந்த ஜேர்னியை விட்டுறாதீங்க. கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். விடாதபடி உட்கார்ந்துருங்க, கடைசி காலத்துல அவரே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிப்பார். ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உன் வாழ்நாள் பூரா என்னை மறக்கவே இல்லை, என்னோட சித்தத்தை நீ செய்யற பாரு, அது போதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா டிசைபிள் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்ற காரியம் அவங்க அப்படியே கேட்டு செஞ்சாங்க. அவங்க அப்படியே கேட்டு செஞ்சாங்க. யாருமே வந்து கேள்வி கேட்கல. போய் அந்த கழுத்தையை கழட்டிட்டு வான்னு சொன்னாக்கா போய் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க. ஏன் இயேசுவே, ஏன் கழுத்தை குதிரை எடுத்துட்டு வருவா கேட்கலாமே. கழுதையிலே பெரிய கழுதை, குட்டி கழுதை, குட்டி கழுதையை தான் கேட்டாரு. கேட்டுக்கலாமா அவங்க? நான் பெரிய கழுதை எடுத்துட்டு வருவா, அட்ரஸ் கொடுங்க, நான் எங்க போயிட்டு எடுத்துட்டு வரணும் கேட்டாங்களா? நீங்க வசனத்தை வாச்சீங்கன்னா போய் கழுதை கட்டி இருக்கோம், அதை கழட்டி கொட்டுவா, அவுத்துட்டு கொட்டுவான். அவ்வளவுதான். கீழ்ப்படுங்க, கீழ்ப்படுங்க. ஏன் நான் சொல்லுகிறேன், நீங்க கீழ்படிங்க. நீங்க நடக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள டெய்லி நட, விட்டுறாத, விட்டுறாத. ஜெயிலி ஜெபம் பண்ணு, கர்த்தருக்குள்ள பயங்கரமா உன்னை வழி நடத்துவார். ஊழியத்தை செய்து ஓடி உனக்கு அந்த பலத்தை கொடுப்பார்.
அல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய பலத்தை கத்தர் கொடுப்பாரு. அதுதான் பவுல் எழுதுகிறாரு. கத்தர் சொல்கிறாரு, என்னோட கிருபையே உனக்கு போதுண்டா, உனக்கு வல்லமே நான் கொடுக்கிறேன். இந்த கிருபை ஒரு பலன் உண்டி இல்ல, உங்களுக்கு எல்லாமே இந்த கிருபை செய்யும். அல்லேலூயா. உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உங்களோட பார்வை வித்தியாசமாக மாற்றும், உங்க உள்ளத்தை மாற்றும். அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவ ஆவி உங்களை நிரப்பும் போது நீங்க அதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு காரியம் கற்றுக்கொள்ள டெய்லி ரினியூ யுவர் லைஃப் சொல்றாங்க. புரிஞ்சாங்க? எவ்ரி டே யூ மஸ்ட் ரினியூ. தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இதயத்தை கொடு. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன். ஆனா அந்த நடந்த இன்சிடென்ட்ல நம்மளுக்கு கோபம் வருது. ஆனா கர்த்தர் ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம யோசிக்கும் போது, என்னடா இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கோபப்பட்டு இருக்கணுமே, ஆனா தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Because you ask, நீங்க கேளுங்க அவர்கிட்ட, எனக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய பலத்தை கொடுங்க. நான் வேற எதுக்கும் கேட்கல, உங்க பாதையில நடக்கிறதுக்கு கேட்கிறேன். அல்லேலூயா.